பால் பாண்டி, மொக்கராசு, சக்திவேல். வணக்கங்க. த 3 ஸ்டார்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. வரைக்கும் நல்லா இருக்கு. பரவாயில்லைங்க. உங்க ஹோட்டல் சரோஜா உணவகம் எப்படி போகுது? ஒரு நாளைக்கு 12 சாப்பாடு ஓடுதுங்க. அதுல எங்க உருப்படியா 8. ஓ. மீதி 4 பேரும் கடன் சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆமாங்க, 4 பேரும் வர வேணும்னு சொல்ல முடியாதுங்க. அப்புறம் ஹோட்டல்னே தெரியாம போயிடும். மச்சான் சொன்னாரு வட்டி எதுவும் நீங்க கரெக்டா கட்ட மாட்டீங்களாமே. அண்ணே இல்லைங்கண்ணா, வாழ்க்கை கொரோனாவுக்கு முன்பு கொரோனாவுக்கு பின்புன்னு மாறி போச்சுங்கண்ணா. இந்த 5 வருஷத்துல உங்களை மாதிரி நல்லவங்க மட்டும் தான் நல்லா இருக்காங்க. மச்சான் இவங்க கணக்கு என்ன? அசல் வந்து ஒரு 7 லட்ச ரூபா வருதுங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா வட்டி ஒரு 12 லட்ச ரூபா வருதுங்க. அம்புட்டுங்களாங்க. யோ நீ ஏன் ஷாக் ஆகுற? நான் தானே ஷாக் ஆகணும் காசை கொடுத்துட்டு. இல்ல அம்புட்டு தானான்னு கேட்டேன். சரி என்ன பண்ணலாம்? அசலுக்கு கடை எழுதி வாங்கிடலாங்க. சரி வட்டிக்கு? வட்டிக்கு அதுக்கு இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. பேசாம நம்ம பால் பண்ணையில ஒரு 10-15 வருஷம் அமுச்சு விடு, பால் கறக்கட்டும். 10-15 வருஷமா? என்னடா இது? முடியாது மாமா, ஏதாவது பண்ணுங்க. அத்தனை வருஷம் தாங்காதுங்க. அண்ணே மச்சான் காதுல ஏதோ குசு குசுன்னாரா என்னங்கண்ணே? அதுக்கு தான் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்களே. இல்லைங்கண்ணா, ஏதாவது கொலைகளை பண்ற மாதிரி இருந்தா கூட பண்ணி விட்டுலாங்கண்ணா. கொலை பண்ண வேணாம், ஒரு குடியை கெடுக்க வேண்டியது வரும். முடியுமா? இங்க பாருங்க, எங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ் சைடு தான். மெயின் பிசினஸ் குடிச்சிட்டு குடிய கெடுக்கிறதா. உங்களை எப்படியா நம்புறது? இங்க பாருங்க. அண்ணே அது ஒண்ணு மட்டும் சொல்லிடவா? சொல்லு. ஆனா நீங்க ஒரு வருஷம் முன்னாடி அப்பா அம்மாவுக்கு 60 கல்யாணம் பண்ணீங்க இல்லைன்னா? ஆமா. அதுக்கு நாங்க 3 பேரும் 9 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு உங்க அப்பா செத்துட்டாருங்கண்ணா. டேய், இதுக்கப்புறம் என் வீட்டு விஷயத்துக்கு எவனா வந்தீங்க தொலைச்சு விடுவேன். அன்னைக்கு நீங்களா தானே ஆமா, கூப்பிட்டீங்க. நாங்களா வந்தோம். நாங்க நல்ல காரியத்துக்கு போனாலே அது கெட்ட காரியமா மாறிடுங்க. அது யாருன்னு சொன்னீங்கன்னா சட்டுப்பட்டு முடிச்சிட்டு வந்துருவோம். அது உன் மாமா சின்ராஸ் இருக்கான்ல, ஆமா அவன் பொண்ணு காயத்ரி இருக்குல்ல, ஆமா ஆமா அவன் பையன் தினேஷ் இருக்கான்ல, ஆமா 2 பேர்த்துக்கும் நாளைக்கு சம்பந்தம் பேச வராங்கல்ல. வர்றாங்களோ? அந்த சம்பந்தமும் நடக்கூடாது, கல்யாணமும் நடக்கூடாது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்ங்களாங்களா? பெண்ணுங்களா என்ன காரணம்னு சொன்னதா பண்ணுவீங்களா? இல்ல. ஒண்ணு தவிர வெளியே போகடா. ஐயா ஏன் கோச்சுக்கிறீங்க? என்ன காரணம் ஆமா, தெரிஞ்சுக்கிட்டா ஃபுல்லா இன்வால்மெண்ட் நாங்க ஆகி வேலை பார்க்கலாம். அதுக்கு தானுங்க. அது யங்ஸ்டர்ஸ் லவ் மேட்ரு. சொன்னா நீங்க சிரிப்பீங்க. மாடலேஷனை மாத்திராப்புல ரொம்ப சீரியஸான மேட்ரு ஆகுமோ? கவுத்திடலாம். என்ன லவ் மேட்ரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சௌந்தர்யா என் அத்தை பொண்ணு. எனக்கு 10 வயசு இருக்கும்போது தான் அவள் பிறந்தா. அவளுக்கு சக்கரை தண்ணியே நான் தான் வச்சேன். அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது எனக்கு பேசி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவள் வயசுக்கு வந்தா நான் ஓலை குடிசை கட்டினேன், அதெல்லாம் போட்டோம். அவளுக்கு கடலை பருப்பியிலேருந்து தேன் மிட்டாயி, ஐஸ்கிரீமு, ஏன் ஐஃபோன் வரைக்கும் எங்கள் லவ் ரொம்ப டீப்பாக போச்சு. மாமா மாமான்னு என் மேலே உசிரே வச்சிருந்தா. ஆனால் இந்த 2 வருஷமா அவள் போக்கே சரியில்லை. அண்ணா என்னாச்சு?